ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் எஜுகேஷன் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்டோமெட்ரி டிபார்ட்மெண்ட்னா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு ஃப்யூச்சரில் உண்மையாகவே ஸ்கோப் இருக்கா இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு நம்மளால் ஓனாக ஆப்தாலிக் சென்டர் வைக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சவுத் சைடு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். சவுத் சைடே நீங்கள் ரொம்பவே ஈஸியான பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் படிக்கணும், ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்கணும். ஸோ 3 இயர்ஸ் மட்டும் நான் பே பண்ணால் போதும், 4th இயர் எனக்கு பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ சவுத் சைடு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, ஸோ அதுக்கான அட்மிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆப்டோமெட்ரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th நீங்கள் கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் எடுத்து தான் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்டோமெட்ரிக்கு மட்டும் மேக்ஸ் குரூப் இருந்தால் மட்டும் போதும், பயாலஜி இருந்து மேக்ஸ் குரூப் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் ஆப்டோமெட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் கூட உங்களால் ஆப்டோமெட்ரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டோமெட்ரி பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாலே போதுமானது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆப்டோமெட்ரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது கண்களை பற்றி படிக்கிறது. நிறைய பேத்துக்கு தெரியும் ஆப்டோமெட்ரி அப்படின்னா கண்களை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ கண்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியாக பண்ணுறது தான் ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ண முடித்த பிறகு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹை ஹாஸ்பிட்டலில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஹை ஹாஸ்பிட்டலில் டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்க தான் கண்ணுக்கு படிக்கிறவங்க. ஸோ அந்த கண்ணுக்கு படித்து முடிச்சு கண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஓப்பனாக அதாவது கண்ணை வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஐ டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்க கூட டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஆப்டோமெட்ரி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு உண்மையாகவே ஆப்தால்மிக் சென்டர் நம்மளால் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்டோமெட்ரி படித்து முடித்த பிறகு ஒரு ஆப்டிக் சென்டர் கண்டிப்பாக உங்களால் வைக்க முடியும். ஸோ இதுக்கு யாரோட சப்போர்ட்டிவுமே தேவை கிடையாது. ஆப்டிக் சென்டர் வைக்கிறதுக்கு நீங்களே வந்து ஓனாக வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஒரு டாக்டரோட, அதாவது கண்களுக்கு பார்க்கக்கூடிய டாக்டரோட சேர்த்து நீங்கள் ஒரு சென்டர் மாதிரி வச்சிங்க அப்படின்னா, ஆப்டிக் சென்டர் மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஓனாக ஒரு ஆப்டிக் சென்டர் மட்டும் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யாருமே வந்து அந்தளவு பேஷண்ட்ஸ் வரமாட்டாங்க. பட் கண்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு டாக்டரோட சப்போர்ட்டிவில் நீங்கள் ஆப்டிக் சென்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெகுலராக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அந்த டாக்டரை பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கண்களில் இருக்குது அப்படின்னா உங்ககிட்டே வந்து ஆப்டிக் சென்டரில் வந்து உங்களுக்கு திங்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ ரொம்பவே இது வந்து ஒரு பெனிஃபிட்டான டிபார்ட்மெண்ட். ஆப்டிக் சென்டர் தமிழ்நாட்டில் ஈஸியாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்தளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்டிக் டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். பெண்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸாக நிறைய பேர் வந்து இந்த ஆப்டோமெட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆப்டோமெட்ரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 3+1 தான் நீங்கள் படிப்பீங்க. 3 இயர்ஸ் படிப்பீங்க, 1 இயர் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஆப்டோமெட்ரி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அப்ராட்லையுமே உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. பேராமெடிக்கலை பொறுத்தவரை எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் அப்ராடில் உங்களுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் சவுத் சைடு எனக்கு ஆப்டோமெட்ரி ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்கணும், டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் சவுத் சைடில் உள்ள டாப் காலேஜில் உங்களுக்கு நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் பண்ணிடுவாங்க. 24/7 தான், எந்த டைம்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான பேராமெடிக்கல் அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.